வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் இன் சியில் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவையோ அல்லது அனதர் ஒரு வேரியபிளையோ நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஐடென்டிஃபையர் தான் வந்து வேரியபிள் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி டைமில் கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி தான் இந்த வேரியபிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் கீழே கொடுத்துருக்கக்கூடியது. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. இந்த வேரியபிள் நேம் அப்படிங்கிறது இட் இஸ் an user defined identifier. ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இந்த வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. இந்த 6 ரூல்ஸ் ஃபார் நாட் ஒன்லி வேரியபிள்ஸ், ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த 6 பேசிக் ரூல்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு வேரியபிள் ஆர் ஐடென்டிஃபையரும் பிகின் வித் அல்பபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர். அல்பபெட்ஸ் அல்லது அண்டர்ஸ்கோரில் தான் பிகின் ஆகணும். வேறு எந்த ஒரு நம்பர்ஸ்லேயோ இல்லை வேறு எதுலேயுமே பிகின் ஆகாது. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பேசஸ் வந்து நாட் அலவுடு. ஒரு வேரியபிளுக்கு இன்பிட்வீனில் ஸ்பேசஸ் நாட் அலவுடு. இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா, ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது ஒரே வேர்டாக தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கும் நேமுக்கு இடையில ஸ்பேஸ் எல்லாமே வரக்கூடாது. அப்படி வந்து வேரியபிள்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோரை தவிர வேறு எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் வேரியபிள் சப்போர்ட் பண்ணாது. ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளுடைய மேக்ஸிமம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லென்த் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆன் தி கம்பைலர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேரியபிளுமே வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த டிஃபைன் பண்ண வேரியபிள் நேம் வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? கீழே எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். 10 ஈக்குவல் டு ஏ. ஸோ இது வந்து நாட் அலௌடு. ஏ ஈக்குவல் டு 10 வந்து அலௌடு. ஏ அப்படிங்கிறது ஒரு யூசர் டிஃபைன்ட் ஐடென்டிஃபையர் அல்லது யூசர் டிஃபைன் வேரியபிள் நேம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஏ ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது கரெக்ட் ஃபார்மேட்டு. 10 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுக்க முடியாது, கொடுத்தா எரர் வரும். ஓகேங்களா? லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கீவேர்ட் ஷுட் ஆக்சஸ் வேரியபிள் நேம். ஒரு வேரியபிள் நேமாக கீவேர்டை டிஃபைன் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகேங்களா? இந்த 6 ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம ஒரு வேரியபிளோ இல்லை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோ அல்லது ஐடென்டிஃபையரோ க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்காக என்ன டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருடைய மெமரியில் அந்த வேரியபிளில் என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கான ஒரு சஃபிஷியன்ட் மெமரியை க்ரியேட் பண்ணுறது தான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப் வேரியபிள் நேம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி டேட்டா டைப் வேரியபிள் நேம் அப்படிங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டேட்டா டைப் வேரியபிள் நேம் 1, வேரியபிள் நேம் 2, எக்ஸட்ரா வேரியபிள் நேம் n. இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்ட் ஏ. இப்போ ஒரு வேரியபிள் அப்படிங்கிறதுனால இன்ட் ஏ அப்படின்னு மட்டும் கொடுக்குறோம். இதே 2 வேரியபிளாக இருந்ததுன்னா இன்ட் ஏ பி. ஸோ அப்படி கொடுக்கலாம். மோர் தென் ஒன் வேரியபிள் சேம் டேட்டா டைப்பில் டினோட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கமா அப்படிங்கிற செப்பரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிளையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
இன்ட் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏபி ரெண்டு வேரியபிள் ரெண்டுமே இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் டினோட் பண்ணும். ஓகேங்களா? நார்மலாக இந்த மாதிரி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த வேல்யூ அசைன் பண்ணலை அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சம் கார்பேஜ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரேண்டமாக ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கலாம், அந்த வேல்யூவை நம்ம கார்பேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எப்படி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணலையே வேல்யூவை இன்ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் இன்ஸ்லைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ க்ரியேஷன் மாதிரியே தான். க்ரியேஷன் பண்ணையிலேயே நம்ம இன்ஸ்லைசேஷனையும் சேர்த்து கொடுத்துக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேமு ஈக்குவல் டு அதை நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ. இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் பி அப்படிங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்ட் பி, அதில் வந்து நான் 20 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர் அப்படிங்கிறதுனால 2 பைட் மெமரி எடுத்துக்கும். இது அட்ரஸ் லொக்கேஷனில் 1002 அப்படிங்கிற அட்ரஸ் லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய 2 பைட் மெமரியில் இந்த 20 அப்படிங்கிற வேல்யூ போய் அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்டோன்னா நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ தான் வரும், கார்பேஜ் வேல்யூ வந்து வராது. நம்ம வேல்யூ எதுவும் அசைன் பண்ணலன்னா டிஃபால்ட்டாக கார்பேஜ் வேல்யூ ரெப்ரசன்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டைப் டிக்ளரேஷன். இந்த யூசர் டிஃபைன் டைப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு டைப்பை க்ரியேட் பண்ணுறது. இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டைப் டிஃப் அப்படிங்கிறது, டைப் டெஃபினிஷன் அப்படிங்கிறது ஒன்று. அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா எனுமரேட்டட் அப்படிங்கிற டைப்பு. ஸோ இந்த டைப் டிஃப் அல்லது டைப் டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்புக்கு நம்ம ஒரு அல்டர்னேட்டிவ் நேம் அல்லது ஒரு அலைஸ் நேம் கிரியேட் பண்ணக்கூடியதான் இந்த டைப் டிஃப் அப்படிங்கிற மெத்தட். ஸோ அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைப் டிஃப் அப்படிங்கிற கீவேர்டு, அதுக்கடுத்து எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப் என்னவோ அதை டைப் அப்படிங்கிறதுல கொடுப்போம். ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது நமக்கான அலைஸ் நேம். ஓகேங்களா? ஸோ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். டைப் டிஃப் கீவேர்டு எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு, நான் க்ரியேட் பண்ணக்கூடிய அலைஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். ஸோ அப்போ என்னுடைய ப்ரோக்ராமில் இதுக்கப்புறம் இன்ட் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் நான் ஏஜ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் அப்படிங்கிறது இன்ட்டுக்கான அல்டர்னேட்டிவ் நேம். ஸோ நான் ப்ரோக்ராமில் இன்ட்டுன்னு யூஸ் பண்ணாலும் எனக்கு அவ்வளோ கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லை ஏஜ் அப்படின்னு கொடுத்தாலும் இட்ஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்டிங் இன்ட். ஏஜ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இன்ட் அப்படிங்கிறத தான் ரெப்ரசன்ட் பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா நான் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், boy1 boy2. ஸோ இந்த 2 வேரியபிளுக்கும் நான் டேட்டா டைப் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். ஏஜ் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது. அந்த ஏஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் இன்ட். ஸோ அப்போ boy1 boy2 அப்படிங்கிற 2 டேட்டா டைப்பும் வேரியபிளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அப்படிங்கிற டைப்பை தான் டினோட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எனுமரேட்டட். இந்த எனுமரேட்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் மேட்ரிக்ஸ் டினோட் பண்ணுவோம்ல, ஒரு வேரியபிளில் நம்பர் ஆஃப் வேல்யூஸை டினோட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே டினோட் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் எனும் அல்லது எனுமரேட்டட் அப்படிங்கிற டைப். இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனும், அதுக்கப்புறம் எனுங்கிறது கீவேர்டு, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையர் நேமு, அதுக்குள்ளே பிரேஸுக்குள்ளே வேல்யூஸ் கொடுக்கணும். எத்தனை வேல்யூஸ் என்னாலும் நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ இந்த எனுமரேட்டட் டேட்டா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் கொடுத்த வேல்யூஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்ததை எனுமரேட்டட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாத குரூப் ஆஃப் வேல்யூஸாக இருக்கோ அதை நம்ம எனும் டைப்பில் டினோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி டேஸ், சண்டே மண்டே டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 days. இது வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மந்த் ஜனவரி பிப்ரவரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. இயர்லி 12 months. ஸோ அதை நம்ம இந்த எனுமரேட்டட் டேட்டா டைப்பில் டிஃபைன் பண்ண முடியும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் அதான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனும் மந்த் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படியே வந்து டிசம்பர் வரலும் நான் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 months.
இதில் ஜனவரி அப்படிங்கிறதுக்கு டிஃபால்ட்டாக 0 எனுமரேட்டட் டேட்டா டைப்புடைய ஃபஸ்ட்டு வேல்யூ டிஃபால்ட்டாக 0ல் அசைன் ஆகும். பிப்ரவரிக்கு 1, மார்ச்சுக்கு 2, அப் டு டிசம்பருக்கு பார்த்திங்கன்னா 11 அப்படின்னு அசைன் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு எனுமரேட்டட் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணக்கூடியது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனும் மந்த் டே அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் டே அண்டர்ஸ்கோர் எண்ட், ஒவ்வொரு மந்தோடைய ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் என்ன அப்படிங்கிறத அங்கே டெனோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து 2 லைனாகவும் டிஃபைன் பண்ணலாம் அல்லது கம்பைன் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம கொடுக்க முடியும். கீழே இருக்கக்கூடியது கம்பைனடு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ வேரியபிள்ஸ் பார்த்தோம்ல, இந்த வேரியபிள் டேட்டா டைப் எங்கே ஸ்டோர் ஆகுது, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் சொல்கிறாங்க. நார்மலாக ப்ரோக்ராமிங் இன் சியில் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. ஆட்டோ, எக்ஸ்டெண்ட், ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர் அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. இதில் ஆட்டோ அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் கிளாஸு. நம்ம எந்த ஸ்டோரேஜ் கிளாஸுடைய டைப்பையும் டினோட் பண்ணலை அப்படின்னா ப்ரோக்ராமிங் இன் சி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்டோ அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸை சூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ இது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேமில் போய் ஸ்டோர் ஆகும். ரேமில் ஸ்டோர் ஆகும். இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா கார்பேஜ். அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் இன்ட் ஏ அப்படின்னு மட்டும் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏல வந்து சம் கார்பேஜ் வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அதனுடைய நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸை வந்து எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலை. அதனால் ப்ரோக்ராமிங் இன் சி ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸை எடுத்துக்கும். அதனால் அதில் கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆச்சு. இதனுடைய ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் அப்படின்னா அது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ள ஆரம்பித்து ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் எப்போ வருதோ அது வரையில் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வித்தின் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதனுடைய லைஃப் டைம் இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வெளியே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்டெண்ட் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேமில் தான் ஸ்டோர் ஆகுது. இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இதனுடைய ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் குளோபல். இது வந்து குளோபலாக இருக்கும். ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணியிருந்தால் போதும், நம்ம ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணிவிட்டு வேறொரு ஃபங்க்ஷனில் இருந்தும் அந்த வேல்யூவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் அதை குளோபல் அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேமில் தான் ஸ்டோர் ஆகுது. இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ 0, பட் அதனுடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா லோக்கல். ஓகேங்களா, லோக்கல் அப்படின்னா வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்கு வெளியே அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் மேஜர் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேல்யூவை ஒரே ஒர்க்காக மட்டும்தான் நம்ம அசைன் பண்ண முடியும், ரீஅசைன் பண்ண முடியாது. இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பட் ரீஅசைன் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃபோர்த்து டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருடைய மெமரியில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற டைப்பில் ஸ்டோர் ஆகும். ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது. ரேமை விட ரெஜிஸ்டருடைய மெமரி வந்து ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ கார்பேஜ். இதனுடைய ஸ்கோப்பும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் மட்டும்தான் இருக்கும். வித் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்கு வெளியே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை ரன் டைமில் கெட் பண்ணுறது, கீபோர்ட்லேருந்து எப்படி ரன் டைமில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் இன்புட் ஃபங்க்ஷன் scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். scanf மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ரன் டைமில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ண முடியும். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் பார்க்குறோம். scanfல வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன வரும்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அட்ரஸஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்.
நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை எந்தெந்த வேரியபிளுக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் நினைக்கிறோமோ அந்த வேரியபிள் கம்ப்யூட்டர் மெமரியில் எந்த அட்ரஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிற அந்த மெமரி லொக்கேஷனை இங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா %f. இந்த %f அப்படிங்கிறது இட்ஸ் அ ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸை டினோட் பண்ணுறதுக்காக. %d அப்படிங்கிறது இன்டீஜர் வேல்யூஸை டினோட் பண்ணுறதுக்காக. %c அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வேல்யூஸை டினோட் பண்ணுறதுக்காக. பேசிக்காக இந்த 3 டைப்ஸ் தான் f, d, c. இது இல்லாமல் சப்டைப்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப் டீட்டெயிலாக வரையில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் அட்ரஸஸ் ஆஃப் வேரியபிள்ஸில் ஒரு வேரியபிளோடைய அட்ரஸை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆம்பர்சன்ட் சிம்பிள். ஆம்பர்சன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆம்பர்சன்ட் சிம்பிளை டினோட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ரெப்ரசன்டிங் அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். scanf %d %f. இந்த %dயும் %f அப்படிங்கிறது தான் இன்புட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. %dங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடியது இன்டீஜர் வேல்யூ கொடுக்கணும், செகண்ட் வேல்யூவாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வேரியபிளாக நான் ஃபஸ்ட்டு வேரியபிளோடைய அட்ரஸை ஆம்பர்சன் ஏ அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து பியில் போய் ஸ்டோர் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக செகண்ட் வேரியபிளாக ஆம்பர்சன் பி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகும், செகண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து பியில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த வேல்யூ டு பி ஃபிக்ஸ்டு, வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ப்ரோக்ராமில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அந்த வேல்யூவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வேல்யூவை ஒரு ஐடென்டிஃபையருக்கு அசைன் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த ஐடென்டிஃபையர் நேமை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் தான் சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. சிம்பாலிக் 2 டைப்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் டிஃபைன் அப்படிங்கிற ப்ரீ ப்ராசரை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறது. ஃபஸ்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் டிஃபைன் அப்படின்னு கீவேர்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஐடென்டிஃபையர் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஐடென்டிஃபையர் நேமு அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ. இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ் டிஃபைன் அப்படிங்கிறது கீவேர்டு, அதுக்கப்புறம் பிஐ அப்படிங்கிறத நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ 3.1416. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 3.1416 அப்படிங்கிற வேல்யூ பிஐ அப்படிங்கிற சிம்பாலிக் கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. நான் எந்த இடத்துலலாம் இந்த 3.1416ன்னு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துலலாம் எனக்கு இந்த பிஐ அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எப்படி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். முன்னாடி ஃபஸ்ட்டு கீவேர்டு கான்ஸ்டன்ட் CONST அப்படின்னு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் அதனுடைய டேட்டா டைப் ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய ஐடென்டிஃபையர் நேம் PIA ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து PI அப்படின்னு ஒரு சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக வந்து எப்படி ஒரு C ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.